ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வச்சு நல்ல டேஸ்டியான பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு அந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைனா வந்து கரிஞ்சிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே மசிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெந்து வரும்போது அது வந்து குழஞ்சிடும். நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா, வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த மஷ்ரூம்லேருந்து வரக்கூடிய தண்ணி வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பச்சை கருவேப்பிலை வந்து மேலே போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் சோம்பும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இதை அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மஷ்ரூமில் இறங்கி ஒரு 10 நிமிஷம் வந்து அதை சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரைஸ், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.